Mm-hmm. 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 அப்பாவி காண கிடைக்காத காட்சி. தேங்க்யூ காமேஸ்வரி ஜி. ரொம்ப அழகா இருந்து பார்க்க. நான் ஒரு 5 நிமிஷம் தான் சார் எடுத்தேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். அது போச்சு 10 மணி வரைக்கும் அங்க நிக்க முடியல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. காஞ்சி காமாட்சி கோயில் அழகே ஒரு அழகு. மூர்த்தியும் அவ்வளோ அழகு. எய்தாப்புல மணிக்கணக்குல உட்காந்துட்டு. அவளுக்கு என்னம்மா, உலகமே அவளுது. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பூவும் அவளுக்கு சொந்தம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ ஜி. ரொம்ப 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 அழகா இருந்து கண்ணுல அப்படியே எல்லாமே வந்துருது. பிரார்த்தனா ஸ்லோகம் பார்க்காம சொல்றேன் சார். வா சொல்லுங்க. ஸ்லைடு போட்டுருக்கேன். ஸ்லைடு எடுத்துருங்க சுஜாதா ஜி. எடுத்துட்டாங்க. பிரகிருதிம் ச நிவృతిம் ச கார்யே பவாபயே வந்தம் மோக்ஷம் ச யாவேதி பரிணாமி சர்வதர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. ஸ்ரீ கிருஷ்ணா சார். சூப்பர் ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்ஸ் அலாட் ஜி. இந்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஷீலாஜியோட ஹஸ்பண்ட் ஒரு அப்டேட். இன்னும் முழுசா சரியாயி இன்னும் வரலையா. இன்னைக்கு அது இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஏதோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா. ஸோ நான் இன்னைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லி, அதுக்காக அந்த தன்வந்திரி ஸ்லோகத்தோட ஸ்லைடை போட்டேன் சுஜாதாஜி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கும் ப்ரே பண்றோம் நாங்கள் கிளாஸ்ல அப்படின்னு. ஸோ 3 வாட்டி தன்வந்திரி ஸ்லோத்திரம் சொல்லலாம்.
ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि विष्णवे नमः। ओम नमो भगवते भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलशहस्ताय कलशहस्ताय शान्ताय त्रैलोक्यनाथाय विष्णवे नमः। ओम नमो नमो वासुदेवाय देवाय धन्वन्तरये कलशहस्ताय विनाशाय लोक्यनाथाय धन्वन्तरि विष्णवे नमः. நம்மளோட உடம்பு சீக்கிரமா குணமாயி நம்மளோட கிளாஸ்ல சேர்ந்துட்டு நல்லா இருக்கணும். அவரோட ஆரோக்கியத்துக்காக நல்லா பிரார்த்திக்கிறோம். எல்லாம் சீக்கிரமே குணமாயி சீக்கிரம் நல்லா சின்ன நம்மளோட கிளாஸ்ல இருக்கணும். அதான் பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். 35 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 36, 7, 8, 39. ஏன்னா அந்த 4 ஸ்லோகம் சேர்த்து சொன்னாதான் சாத்விகம், ராஜசிகம், தமசம் 3 முடியும். அதுக்காக இந்த 4 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பரவாயில்ல. நீ கொஞ்சம் காத்துண்டு கேட்டுங்க. நல்ல ஸ்லோகங்கள், ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். ஸோ இன்னையோட ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். 26ல இருந்து 35 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் இன்னையோட 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्णा सर। मुक्त संगो न हौवादी मृत्युत्साहसमन्वितः सिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते रागी कर्म फलप्रेप्सुर्लुब्धो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितः कर्ता राजसः परिकीर्तितः अयुक्तप्राकृतस्तब्धः नैष्कृतिको लसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते बुद्धेर्भेदं धृतेश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्तेन धनञ्जय प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी यया धर्ममधर्मं च कार्यं चाकार्यमेव च अयथावत् प्रजानाति बुद्धिः सा पार्थ राजसी अधर्मं धर्ममिति या मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतांश्च बुद्धिः सा पार्थ तामसी धृत्यायया धारयते मनः प्राणेन्द्रियक्रियाः योगेनाव्यभिचारिण्या धृतिः सा पार्थ सात्विकी यया तु धर्मकामार्थान् धृत्या धारयतेऽर्जुन प्रसङ्गेन फलाकाङ्क्षी धृतिः सा पार्थ राजसी
यया स्वप्नं भयं शोको विषादं मदमेव च न विमुञ्चति दुर्मेधा धृतिः सा पार्थ तामसी. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகா சொல்றாரு. வண்டர்ஃபுல். Thank you. பகவான் வந்து எல்லா விஷயத்தையும் மூன்று மூன்றாக பிரித்து, எதுக்கு ஒரு கர்மம்னா ஒரு செயல் பண்றோங்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத பகவான் தூண்டுவிக்கிறது ஒண்ணு, பண்றது ஒண்ணு. அதை அந்த பண்றதுன்னு ஒரு சொன்ன அப்புறம் அதுக்கு பிளான் போடுற புத்தி ஒண்ணு. இந்த பிளான் போடுற புத்திக்கு திருடமா அதை பண்றதுக்கான உறுதிப்பாடு உண்டு அப்படின்னு எல்லாமே இந்த கர்மங்கிற ஒரு விஷயமே பிரகிருதியில இருக்கிறதுனால எல்லாமே பிரகிருதிக்கு சம்பந்தம் தான். பிரகிருதியிலேருந்து தான் இந்த மூன்று குணங்கள் இருக்கிறது. அதனால இந்த எல்லா விஷயத்துக்கும் மூன்று குணங்கள் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்லிட்டு வர்றார். இப்ப பகவான் வந்து அடுத்த ஸ்லோகங்கள்ல சுகம் பத்தி சொல்ற. சுகங்களும் மூன்று விதமாக இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் ஒரு கர்மம் பண்றாள்னா அதுல இருந்து ஒரு சுகம் வரத்துக்கு தான் பண்றா. அந்த சுகமும் அந்த காரியமே பிரகிருதியில இருக்கிறதுனால இந்த சுகமும் பிரகிருதிக்கு தான் சேர்ந்தது. அதனால இந்த சுகமும் மூன்று விதமாக இருக்கிறது. அதுக்காக பகவான் அதை பத்தியும் வர்ணிக்கிறார். ஒவ்வொரு சுகமும் எந்த மாதிரியானது அப்படிங்கிறது நமக்கு சொல்றார். 36வது ஸ்லோகம். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஷ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத்ரமதே யத்ர துக்காந்தை ச நிகச்சதி. சுகம் சுகம் து ஆனால் இதானீம் இப்பொழுது த்ரிவிதம் மூன்று வகை ஸ்ருணு கேள் மே என்னிடமிருந்து பரதர்ஷப அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அபியாசாத் பயிற்சி மூலம் ரமதே மகிழ்வது எத்திர எதில் துக்கானந்தம் துக்காந்தம் துக்கத்தின் முடிவு ச மற்றும் நிகச்சதி அடைவார். இப்பொழுது என்னிடமிருந்து மூன்று வகையான சுகத்தை பற்றி கேள். எதில் ஒருவர் பயிற்சி மூலம் மகிழ்வார் மற்றும் துக்கத்தின் முடிவை அடைவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல நிறைய டெப்த்ல எக்கச்சக்கமா இருக்கு. எவ்வளவு முடியுறதோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எடுக்கலாம். இது சிம்பிளா இருக்கு இது கேட்கறதுக்கு. ஆனா எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்புறமா தான் நமக்கு புரியும். ஒரு விஷயமா பார்க்கலாம். சுகம் த்விதானீம் சுக சுகம் இல்ல சுக சுகம் த்விதானீம் த்விதா இத்து வருது. த்விதானீம் த்ரிவிதம் த்ரிவி எல்லாமே குறி எழுத்துகள். த்ரிவிதம் ஷ்ருணு மே பரதர்ஷப. ஷ்ருணு எப்பொழுதும் சொல்லுதான் ஷ்ரு இல்ல ஷ்ரு. ஷ்ருணு மே பரதர்ஷப அபியாசாத்ர அபியா அமிராகாத் சாத்ர சாமிராகாத் அபியாசாத்ரமதே யத்ர துக்காந்தை ச துக்கா துக்கா இல்ல துக்கா விசர்க கொடுத்துட்டு துக்காந்த காந்த காமில் ஆகாத் கொடுத்து துக்காந்தை ச நிகச்சதி நிகச்ச நிக ரெண்டுமே குறி எழுத்து க மேல ஆகாத் கொடுத்து துக்காந்தை ச நிகச்சதி. ரமாஜி जय श्री कृष्ण जी. सुकन्तितानिं त्रिवितं शृणु मे भरतर्षभ अभ्यासाद्
मते यत्र अभ्यासात्र मदे यत्र दुःखान्तं च निगच्छति. சூப்பர் ஜி. ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். जय श्री ப कृष्ण जी. ப அதெல்லாம் தான் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பாக்கி எல்லாம் சரி. பெர்ஃபெக்டா ரொம்ப நல்லா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. जय श्री कृष्ण जी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. பரத ரிஷப அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். பரதர்கள்லயே மேன்மையா சிரேஷ்டமான பரத குலத்திலேயே சிரேஷ்டமானவன் அர்ஜுனன். அதனால அவர் பரதர்ஷப அப்படிங்கிறார். ஏன்னா அவரால் தான் முடியும் இந்த ராஜசீக தாமசீக சுகங்களை தாண்டி, அதெல்லாம் தாண்டி சாத்விக சுகத்தை அடையிறது அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் ராஜசீகமான நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருக்காரு அர்ஜுனன். அழகழகான தேவதைகள் எல்லாம், ஊர்வசி மாதிரி தேவதைகள் எல்லாம் விட்டு கொடுத்திருக்கார் டெம்ட் ஆகாம. அதே மாதிரி தாமசிகமானது, தாமசிகமக்குன்னு ஒரு முத்திரை இருக்கு அப்படின்னா தாமசிகத்தை பத்தி என்ன சொல்லுவோம்? தூக்கம் தான் சொல்லுவோம். அந்த தூக்கத்தையும் வென்றிருக்கிறார் குடாகேஷ அப்படின்னு. சோ இந்த ராஜசீகம் தாமசிகம் எல்லாம் தாண்டி இருக்கிறவர் பரதர் குலத்திலேயே சிரேஷ்டமானவர் அர்ஜுனன். அதனால பரதர்ஷப. சுகம் து இதானம். பகவான் முதல்ல ஞானம், கர்மம், கர்த்தா, புத்தி, அப்புறம் திருதி, இது எல்லாத்துக்குமே மூன்று விதமாக பிரிச்சு சொல்லிருக்கார். அதே இதுல தூ அப்படி சொல்லிட்டு சுகத்துக்கும் இந்த மாதிரியான 3 விதங்கள் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். ஆன்மீக பாதையிலேயே பகவான் எப்போதும் என்ன சொல்றது, நமக்கு நம்மளுக்கு இப்ப இந்த பாதையில ஒரு இடைஞ்சலா இருக்கிறது இந்த சுகத்துக்கு பின்னாடி அலையிறதுதான். சுகத்துக்கு பின்னாடி அலைஞ்சானா ஆன்மீக பாதையில போறது ரொம்ப கஷ்டம். இந்த சாத்விக ஆனந்தம், சாத்விக சுகம், அதுக்கும் அதோட நம்ம சேர்ந்துட்டோம்னா, அதோட ஒரு பிணைப்பு இருந்ததுன்னா அதுவும் நமக்கு பகவான் கிட்ட எடுத்துன்னு போகாது. தத்ர சத்வ நிர்மலத்வா பிரகாஷ கமனாயமயம் சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன சானக அப்படின்னு 14வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். சுகசங்கேன பத்னாதி. இந்த சாத்விகமும் சுகத்தோட பிணைஞ்சிரும். அதனால நமக்கு முன்னாடி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருக்கணுமே. அதுலயும் சுகம் தேட வேண்டாமா? ஏன்னா பகவான் அதுக்கும் பதில் வச்சுட்டு இருக்கார். பகவான் சொல்லுறார், இந்த பகவானோட லயிச்சுன்னு இருக்கிறது அனுபவம் தான், அது சுகம் இல்லை. இது நமக்குள்ள ஆத்மாலேயே நமக்கு ஃபீல் பண்ணுவோம். நம்ம பாஹ்யஸ்பர்ஷேஷ்வ சக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் சப்ரஹ்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. யார் இந்த வெளியுணர்வு அங்கங்களுடன் பந்தம் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் தன்னுள் ஆனந்தத்தை காண்பார். பிரம்ம யோகத்தில் மூழ்கிய அவர் அளவில்லா சுகத்தை சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே அப்படின்னு பகவான் 5வது அத்தியாயத்தில் இருக்கார். சுகமாத்யந்திகம் யத்தத் புத்தி கிராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. அந்த எல்லையற்ற சுகம் எதை புத்தியால் கூட கிரகிக்க முடியாதோ, இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கிறதோ, அதை அறிய வேண்டும். அதுதான் பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருக்கிறது ஒரு சுகம்ங்கிறமே. அந்த சுகம் இது வெறும் அனுபவிப்பு. இதை நம்மளோட புத்தியால கிரகிக்க முடியாது, நம்ம இந்திரியங்களால உணர முடியாது.
ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் சுகம் இருக்கும். சோ அந்த சுகமும் அது ஆன்மீக சுகம், அது நம்மளோட இருக்கிற சுகம். இந்த சுகம்ங்கிறது பிரகிருத்தியோட சேர்ந்த சுகம். அதுலயும் இந்த சாத்விக சுகத்துல நம்ம மூழ்கி இருந்தானா, அதோட பிணைஞ்சு இருந்தோம்னா நமக்கு பகவான் கிடைக்க மாட்டார். அந்த சாத்விக சுகம்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது பகவான் சொல்றார். சோ இந்த ஆன்மீக பாதையில் எந்த சுகத்தை கிடைக்கிறதோ அதை அதையோட பிணைச்சுண்டு அதை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு, அதை யாரு பகவான் அதோட லீனமா இருக்காளோ அவளுக்கு தான் பகவான் கிடைப்பார். அதனால பகவான் சொல்ற இங்க தூ அப்படிங்கிறார். சுகம் து இதானாம். ஆனால் அர்ஜுனன் கேட்டான், சந்நியாசம் முக்கியமா தியாகம் சந்நியாசம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பகவான் சொல்றார். பகவான் அதுக்காக தியாகம், ஞானம், கர்மம், கர்த்தா, திருதி எல்லாத்தையுமே 3 விதமாக பிரிச்சு காமிச்சார். ஏன்னா இது எல்லாத்தையும் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா சுகத்துக்காக தான் இதெல்லாம் பண்றோம். அதனால சுகத்தையும் 3 விதமாக சொல்றார். திரிவிதம் சுணுமே, என்னிடமிருந்து இந்த 3 விதமான சுகத்தை பற்றி கேள் அப்படின்னு பகவான் சொல்றார். நம்ம எல்லாரும் ராஜசீகம் தாமசீகமான சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். சாத்விக சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியறதில்லை. சாத்விக சுகம் இந்த ராஜசீக தாமசிகத்துக்கும் எல்லாம் அப்பாற்பட்டது. அதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் சாத்விக சுகம். பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றார், இந்த சாத்விக சுகத்தை சூஸ் பண்ணிக்கோ, இந்த ரஜசீக தாமசிக சுகத்தை எல்லாம் விட்டுரு. ஏன்னா சாத்விக சுகத்துல தான் பகவானை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சாத்விக சுகம் அனுபவிக்கிறதுல பகவான் கிடைக்க மாட்டார். சாத்விகத்தை அறிந்தால் அதுல இருந்து பகவான் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பகவான் சொல்ற. அது எப்படி வரும்? அபியாசாத்ரமதே யத்ர. அபியாசம் பண்ணாதான், பிராக்டிஸ் பண்ணாதான். ஒரு சாதாரண மனிதனால அதை பிராக்டிஸ் பண்ணாம அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. ராஜசீக சுகமும் தாமசிக சுகத்துக்கும் ஒன்றும் பிராக்டிஸே வேண்டாம், சாதாரணமாவே வந்துட்டு இருக்கும். நம்ம எல்லாருமே ராஜசீக சுகம் தாமசிக சுகம் என்னன்னு நமக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஏன்னா நம்மளோட இந்திரியங்கள் அதோட ஒன்றிட்டு இருக்கும். அந்த இந்திரியங்கள்லேருந்து நமக்கு சொல்லிடும், இது இந்த மாதிரி சுகம் 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 சுகம்னு. அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக பிராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அது ராஜசீக சுகம். தூக்கம்ங்கிறது தானா வருது, அது தாமசிக சுகம். அதெல்லாம் தானாவே வரும். சாத்விக சுகத்துக்காக என்ன பிராக்டிஸ் பண்ணும்? அபியாசம் பண்ணுங்கிற என்ன அபியாசம்? அதான் சாஸ்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி சத்சங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறது, கேட்கறது, பகவான் நாமத்தை பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதை காதோட கேட்டு இருக்கிறது, கேட்கறது, சிந்தனை பண்றது, அப்புறம் தனக்குள்ள கொண்டு வருது. இதெல்லாம் பண்ணி இந்த ராஜசீக தாமசிக சுகத்தை எல்லாம் கொஞ்சம் அப்பாற்படுத்தி வச்சோம்னா அதுதான் பிராக்டிஸ், அதான் அபியாசம். அபியாசம் ரமத்தே அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணி அபியாசம் பண்ணணும். துக்காந்தம் ச நிகச்சதி. இந்த மாதிரி அபியாசம் பண்ணா இந்த சாத்விக சுகத்துக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நாடின்னு இருந்தோம்னா அவரோட துக்கம் எல்லாம் அந்தமாயிடும். இந்த சாத்விக சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தானா அதையே பிணைஞ்சிட்டு இருந்தானா கிடைக்காது. அது என்னன்னு புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல இருந்தானா இந்த சுகங்கள், இந்த துக்கங்கள் எல்லாம் அந்தமாயிடும். ஏன்னா
நமக்கு கடைசியில இந்த கர்மங்கள்லாம் ஏன் பண்றோம்? சுகத்தை தேடிதான். துக்கங்கள்லாம் போயிடணும், நமக்கு துக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். பசிக்காக, அதாவது ஷார்ட் டேர்ம் துக்கம், அது பசிங்கிறது, அது போகணும். ஆர் குழந்தைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே அஸ்திரமா இருக்கக்கூடாது, எல்லாம் ஸ்திரமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுகமும் அந்த மாதிரி ஒரு துக்கமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுகம் இருக்கணும், அந்த மாதிரி துக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்றோம். இதெல்லாம் அங்கேயும் வருது, வாசனை, நம்மளோட வாசனாசிலம். அது அடிச்சு 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 நமக்குள்ள இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், போன ஜென்மத்து எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம இந்த கர்மங்களை பண்றோம். ஏன்னா இந்த மாதிரியான இந்த சேர்த்து வச்சிருக்கிற அனுபவங்களும், நமக்கு கிடைக்கிற இந்த ஜென்மத்துல இருக்கிற அனுபவங்களும், அதுல இருந்து தான் நமக்கு இந்த தாட்ஸ் வருது. தாட்ஸ்ல இருந்து நமக்கு ஆசைகள் வருகிறது. ஆனா அந்த ஆசைகள்னாலதான் பிறகு நம்ம ஆக்ஷன்ஸ் ஆயிடுது. வாட்ச் பத்தின ஒரு அழகான ஒரு போயம் சொன்னோம். The thoughts become actions. அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுன்னா, அந்த கர்மம் முடிஞ்சதுன்னா, அதாவது இந்த மாதிரியான ஒரு தாட் வருது, அந்த தாட்ல இருந்து ஆஹா இது பண்ணலாமேன்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை வருதுனால ஒரு கர்மம் பண்றோம், ஒரு செயல் பண்றோம். அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த அந்த செயலுக்கான பலன் கிடைச்சிட்டு, அந்த ஒரு ஸ்மால் மைக்ரோ செகண்ட் நினைச்சு பார்த்தேன்னா, ஒரு திருப்தியான ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது அந்த 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 செயல் முடிஞ்சு அதுல இருந்து வர சுகத்தை அனுபவிச்சாச்சு, முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாலா நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். ஒரு அந்த ஆசை முடிஞ்ச துக்கத்தை அந்தம் பண்ண அப்புறமா ஒரு ஸ்மால் இடைவேளையில நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது நம்மளால புரிய முடியாது. இந்திரியங்களுக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது. புத்திக்கு ஸ்லைட்டா புரியுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா, அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நம்ம இந்த சாத்விக ஆனந்தத்துல இருக்கும். ஏன்னா அது முடிஞ்ச உடனே அந்த ஒரு பாஸ் முடியறதுக்குள்ள இன்னொரு ஒரு தாட் இன்னொரு டிசைர் இன்னொரு ஆசை அந்த ஆசையில இருந்து நமக்கு எங்கேயாவது போகும். ஆர் இந்த அனுபவம் வந்ததே, அதையே ஆஹா அதுலயே பிணைங்கன்னு போயிடுவோம். அந்த சாத்விகமான ஒரு ஆனந்தத்துல கிடைக்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். அதுதான் அபியாசம் பண்ணணும். சோ அதனாலதான் இந்த மாதிரியான அந்த சுகம், இந்த அனுபவம், இந்த செயல்ல இருந்து வர ஒரு அனுபவம் இருக்கே, அது சுகமா இருக்கட்டும். அந்த சுகமும் 3 விதமானது: சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். இதெல்லாம் இந்த மாதிரியான இந்த சுகமும் ஞானம், கர்த்தா, கர்மா, புத்தி, அதோட உறுதிப்பாடு எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் இருக்கு. ஏன்னா ஒரு தாமசிகமான ஒரு காரியம்ல இருந்து சாத்விகமான ஒரு சுகம் கிடைக்காது. அந்த சாத்விகமான அந்த சுகம் கிடைச்சாதான் இந்த துக்கங்களுக்கெல்லாம் அந்தம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியான சுகங்கள், ராஜசீகமான சுகங்களா இருக்கட்டும், தாமசிக சுகங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் கலப்படமானது. இது ஒன்றுதான் பியூரானது, தூய்மையானது, சாத்விகமான ஒரு சுகம். அத அபியாசம் பண்ணணுங்க. இந்த சாத்விகமான சுகம் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தமாத்ம புத்தி பிரசாதஜம். யத் எது, சத் யத் அது, தத் எது, அக்ரே முதலில், விஷம் விஷம்,
இவ போல பரிணாமே முடிவில் அமிர்தோபமம் அமிர்தம் போல் தத் அது சுகம் சுகம் சாத்விகம் சாத்விகம் புரோக்தம் கூறப்படும் ஆத்ம புத்தி தன்னுள்ளுள்ள புத்தி பிரசாதஜம் அருளில் பிறந்தவர். எது முதலில் விஷம் போல் இருக்கும் ஆனால் முடிவில் அமிர்தம் போல் இருக்கும், அந்த சுகம் சாத்விகமானது தன்னுள் உள்ள தூய புத்தியின் அருளினால் பிறந்தது அப்படின்னு பகவான் சொல்ற அழகான ஸ்லோகம். யத்ததக்ரே விஷமிவ, யத்த ஒரு இத்து அப்புறம் த இருக்கு, யத்ததக்ரே தம் ராகாத் கொடுத்து யத்ததக்ரே விஷமிவ, விஷமிவ எல்லாமே குரல் எழுத்துகள். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம், நாமே ரெண்டுமே நெடு எழுத்துகள். பரிணாமே மிருதோபமம், மே மிருதோ, மே மிருதோ இல்ல, மே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம், தத் சு தமிழாக தத் சுகம் சாத்வி ரெண்டு இருக்கு, சாத்வில சாத்விகம் புரோக்தம், புரோக்தம் புரோமிலாக கொடுத்து தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா தத் சுகம் சாத்விகம் புரோக்தமாத்ம புத்தி பிரசாதஜம், புரோக்தமாத்ம மாத்ம மாமிலாகத் கொடுத்து மாத்ம புத்தி பூமிலாகத் திப்ரதி மிலாகத் எல்லாமே சேர்த்து வரணும், எங்கேயுமே நிறுத்தாம. புரோக்தமாத்ம புத்தி பிரசாதஜம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தமாத்ம புத்தி பிரசாதஜம். श्यामला जी। जय श्री कृष्ण जी। यत्ततक्रे विषमिव परिणामे मृतोपमं तत्सुखं सात्विकं प्रोक्तमात्मबुद्धिप्रसादजम्. Wow, very good जी, super சொன்னேன், very nice. எல்லாமே சேர்த்து எல்லா ஆகாத்தையும் சிலிண்டு very very nice, perfect சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஆத்ம புத்தி பிரசாதஜம், இந்த மனசு இந்த செயல்ல இருந்து வர தனக்கான சம்மானமா இருக்கட்டும், அதுல இருந்து இருக்கிற பொருளா இருக்கட்டும், அதுல இருந்து இருக்கிற நல்வார்த்தைகளா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெறும் பகவானையே இந்த செயல்களிலும் நினைக்கிறது ஆத்ம புத்தி பிரசாதஜம். தனக்குள்ள இருக்கிற புத்தி அதுலேந்து வருது, அருளி வந்தது. ராகத்வேஷம் வியுக்தைஸ்து விஷயானிந்திரியைश्चरन् ஆத்மவஷ்யை விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. யார் தன்னையும் தன் மனதையும் கட்டுப்படுத்தி இந்திரியங்களால் வரும் பொருள்களை எடுத்துக்கொண்டு விருப்பம் வெறுப்பும் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் கடவுளின் அருளை அடைவார். அந்த கடவுளின் அருள் தன்னோட ஆத்ம சித்தி தமக்குள்ள இருக்கிற பகவான்கிட்ட அருள்னால வருது. அதான் ஆத்ம புத்தி பிரசாதஜம். அதான் மனசை ஒரு மாதிரியான ஒரு சுகத்துல வைக்கிறது, ஒரு காம்னஸ். அதுல இருந்தா இந்த சாத்விக சுகம் வருது. எல்லாத்துலயுமே ஒரு டிட்டாச்சா இருந்தோம், நாம எதுக்குமே ஒரு பிணைப்பு இல்லாம இருந்தோம்னா அதுலேந்து வர சுகம்,
அந்த பகவானோட அப்படியே லயிச்சுன்னு இருக்கிறச்ச வர அந்த சுகம், அந்த சுகத்தின் அனுபவம் தான் சாத்விகம். எத்ததக்ரே விஷமவ. ஆனா இந்த மாதிரியான ஒரு சுகம் பகவான் சொல்றார், முதல்ல அத ஆரம்பிக்கிறச்ச அது விஷம் போல இருக்கும். எத்தத் அப்படிங்கிறது, அதாவது எது அது இன்னும் சாத்விகமான சுகத்தை அனுபவிக்கல, பொழுதும் ராஜசிகமான தாமசிகமான சுகத்துல இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா இந்த மாதிரியான ராஜசிகமான தாமசிகமான ஹாப்பினஸ் இந்த பிளஷர் சுகம் ஜென்ம ஜென்மமா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சாத்விகமான ஒரு சுகத்தை நம்ம இன்னும் அனுபவிக்கவில்லை. சாத்விகமான ஒரு அனுபவமே நமக்கு இல்லை அப்படின்னா அந்த சுகம் கிடைக்கிறச்ச அது ஒரு விஷம் போல இருக்கும். கதோபனிஷத்துல இருந்து 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்யாச்ரேயோன்ய துதைவ பிரேயஸ்தே உபே நானார்த்தே புருஷம் சினீதः தயோஸ்ரேயா ஆததானஸ்ய சாது பவதி ஹியதே ஹிருதத்ய யுப்ரேயோ விரணீதே ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்ச மனுஷ்யமேதாஸ்தௌ சம்பத்திய விவினக்தி தீரஹ ஸ்ரேயோ ஹி தீரோ விப்ரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீயதே. 2 விதமான பாதைகள் உண்டு. ஒன்று நமக்கு பொருள்கள் கொடுக்கும், அதாவது ஒரு சுகமான ஒரு அனுபவம் கொடுக்கும். ஒன்று நமக்கு பலன் கொடுக்கும். இந்த ரெண்டுமே 2 விதமான அந்தங்கள்ல முடியும். இந்த சுகமான அனுபவங்கள் கொடுக்கறது அது ஆரம்பிக்கிறச்ச ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா அதோட எண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருக்கு அறியாமையில இருக்காளோ அவ இந்த சுகமான விஷயத்தை தான் முதல்ல எடுத்துக்கிறா. அதனால அவளோட அந்தமும் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா யார் ஞானிகளோ அவ இந்த சுகத்தை தாண்டிட்டு அது தேடிட்டு இருக்கிறதுனால அவ எது நமக்கு நல்லதோ, எது நமக்கு பயன் உள்ளதோ அதை எடுத்துட்டு கடைசியில சுகத்துக்கு போற. ஸ்ரேய அண்ட் பிரேய, எது ஸ்ரேயமானது, எது நமக்கு நல்லதோ பயனுள்ளதோ அது ஸ்ரேயமானது. பிரேயமானது எது நமக்கு சுகத்தை கொடுக்கிறதோ அது. இந்த மாதிரி ரெண்டு பாதைகள் இருக்கு. அது சூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. பகவான் சொல்ல இந்த சாத்விகமான அது ஆரம்பிக்கிறத பாய்சன் மாதிரி இருக்கும், விஷமாக இருக்கும். நம்ம நெல்லிக்காய்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருமே தெரியும். நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட், அப்படியே காயா சாப்பிட்டுருவேன். அது ரொம்ப பிடிச்சது. அத நீங்க சாப்பிடுச்ச முதல்ல கடிக்கிறச்ச ஒரு கசப்பும் புளிப்பும் அப்படியே தூக்கி அடிக்கும். ஆனா அது வாயிலே வச்சுன்னு கொஞ்ச நேரம் வச்சுன்னு இருந்தோம்னா அது இனிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் ஹிந்தியில ஒரு ரொம்ப அழகான ஒரு முஹாவரா சொல்லுவோம், ஃப்ரேஸ் சொல்லுவோம், ஒரு வச்சனம் இருக்கு. आमले का खाया और बड़ों का कहा बाद में पता चलता है. आमले, आमला ना நெல்லிக்காய், ஆம்லே கா காயா, ஆம்லா நெல்லிக்காய் யார் சாப்பிட்றாளோ அவர் படோं का कहा, இந்த ஆம்லாவோட சாப்பிட்டதோட ஒரு பலனும் படோं का कहा, அதாவது பெரியவாள் சொல்றதும்
அதோட பெனிஃபிட்ஸ், அதோட நன்மைகள் பாதுமே பத்தா செல்தா அப்புறமா தான் புரியும். ஏன்னா இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காய். எல்லா ஆரஞ்சுகள்லயும் இருக்கிற வைட்டமின் சியோட 10 மடங்கு வைட்டமின் சி ஒரு நெல்லிக்காயில இருக்கு. அதோட பலன் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அது முதல்ல கடிச்சு சாப்பிடுச்ச கசக்கும், புளிக்கும், அப்படியே தூக்கி எறியலாம் போல இருக்கும். ரொம்ப நாள் பேருக்கு அது சாப்பிட பிடிக்காது அது. ஆனா அது சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறமா தான் அதுக்கு அதோட இது பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த வேக்சின் இன்ஜெக்ஷன் குத்தி கரிச்சுக்க அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதோட பலன் அப்புறமா தான் தெரியும். ஏன் அதை விடுங்கோ, நம்மள கிளாஸ்ல விபஷ்னா கிளாஸ்க்கு போனேல, முதல் 3 நாள் எப்படி இருக்கு, ஒரு பாய்சன் மாதிரி இருக்கு. அக்ரே விஷம் இவ, இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். முதல்ல விஷம் போல இருக்கும், விட்டுட்டு ஓடி போயிடலாம் போல இருக்கும். ஆனா அதுல இருந்து வர பலன் எவ்வளவு மகத்தானது. யார் அந்த விபஷ்னாலாம் போயிருக்காளோ அவளுக்கு புரியும். இந்த முதல் 3 நாள் பாய்சன் மாதிரி இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 அது வந்து அமிர்தமா மாறும். பகவான் அதான் சொல்ற, எத்தக்ரே விஷம் இவ அப்படின்னா அது என்ன பாய்சனா? இல்ல, அது பாய்சன் போல, விஷம் போல ஒரு கசப்பான ஒரு உணர்வை கொண்டு வருது, அவ்வளவுதான். எப்படி ஒரு குழந்தைக்கு முதல்ல விளையாட்டுல தான் மனசு போகும், படிப்புக்கு போகாது. ஏன்னா அந்த படிப்புல இருந்து என்ன பலன் வருதுன்னு தெரியாது அவளுக்கு. ஆனா அந்த படிப்புல இருந்து பண்ண பண்ண அவளுக்கு வந்து அதுல ஒரு லைஃப் வந்துருச்சுன்னா, முதல்ல ஏண்டா படிக்க சொல்றான்னு சொல்லுவா, அவளே தானா படிக்க ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரிதான் இந்த ரஜசீக தமசீக அனுபவங்கள்ல யார் மறந்துட்டு இருக்காளோ அவளுக்கு இந்த சாத்விகமான அனுபவங்கள் ஒரு பாய்சன் மாதிரி தான் தோணும். ஆனா இந்த மாதிரியான இந்த ராஜசீக தாமசீக சுகங்கள்ல இருந்து நம்ம விட்டு கொடுத்துட்டா, எப்படி விட்டு கொடுப்போம்? இந்த மாதிரி சத்சங்கத்திலையும் பகவான் நாமத்தை சொல்லிண்டும் தியானம் பண்ணிண்டும் பகவானை பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மளோட ஞானம், நம்மளோட கர்மம், நம்ம ஒரு கர்த்தாவாக, நம்மளோட புத்தி, நம்மளோட திருதி எல்லாமே சாத்விகமாக மாறித்துனா, அப்ப இந்த கசப்பான இந்த விஷமான ஒண்ணு நமக்கு அமிர்தம் போல நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பரிணாமே மிருதோபமம் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி அபியாசம் பண்ணிட்டு இந்த மாதிரியான இந்த விஷமாக இருக்கிற, விஷமாக தோன்ற இந்த சாத்விக சுகங்களை மெல்ல மெல்ல அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா இது கடைசியில அமிர்தமாகும். எப்படி அமிர்தமந்தன் பண்றத முதல்ல வெளியில வர்றது விஷம்தான். அந்த விஷத்தை முழுகிட்டா அதுக்கப்புறம் அமிர்தம் தான். ஏன்னா அந்த அமிர்தத்தை நமக்கு கிடைச்சாதான் நமக்கு பகவானை நம்மளால அடைய முடியும். சோ இந்த மாதிரியான ஒரு சுகம், அந்த அமிர்தமான ஒரு சுகம், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் போக்கிண்டு அதுக்கு மேலேந்து வர அமிர்தமான ஒரு சுகம், அதுதான் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். இந்த மாதிரியான சுகம்தான் சாத்விகம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு பகவான் சொல்ற. சோ இந்த மாதிரி சத் சங்கத்தினால, இந்த மாதிரி பகவானோட நாமத்தை படிச்சுண்டு, பகவான் கூறியிருக்கிற இந்த கீதையை படிச்சுண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து மெதுவா, இப்ப நம்ம கிளாஸே எடுத்துங்களேன், 1.5 வருஷமா நடத்துறோம். முதல்ல கொஞ்சம் இப்படி கசப்பாதான் இருக்கும், என்னடா அப்படின்னு நானே சொல்லச்ச 40 நிமிஷத்துக்குள்ள அப்படியே 40 நிமிஷம் கூட எடுக்க முடியாது, அவ்வளவுதான் இருக்கும் நம்மள்ட்ட மசாலாவே. அந்த 40 நிமிஷத்துலயும் எவ்வளவு வாட்டி நம்ம எல்லாம் சாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கோம். ஜூம்ல 9 மணில 9:40 முடிஞ்சது. அதுல ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்திலயும் பாதி பேர் நம்ம சாண்டிங் வேற பண்ணிட்டு இருப்போம்.
அந்த அதுல இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப நம்மளால 1 மணி நேரம் போறதே தெரியறது இல்லை. ஏன்னா அது ஸ்லோவா தான் வரும். இந்த நம்ம 20 பேர் ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபேமிலியா ஒரு சத்சங்கமா நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சாத்விக அனுபவத்தை நம்ம உணர ஆரம்பிக்கும் இப்பதான். அதாவது அதை இன்னும் அதுல மறந்துட்டு இல்லை, ராஜசிகம் தாமசிகம் எல்லாம் விட்டுடலை. ஆனால் இந்த சாத்விகமான ஒரு 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 இன்பம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. அந்த சுகம் என்ன நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, எங்க இருந்து இந்த சுகம் வருதுன்னு தெரியாது, அந்த சுகத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதும் தெரியாது. ஆனா ஒரு சுகம் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இதுதான் அமிர்தமான ஒரு சுகம், இதுதான் சாத்விகமான ஒரு சுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சாத்விகமான சுகம். இந்த மாதிரியான சுகம் என்னன்னு நமக்கு இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சதில்லை. ஏன்னா ஜென்ம ஜென்மமா நம்ம ராஜசீகமாக தாமசீகமான சுகத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட வாசனா, இதுதான் நம்மளோட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் தான் நமக்கு உள்ள ஒரு தாட்ஸா நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அதுதான் நமக்கு புரியும். இந்த ராஜசீகம் தாமசீகம் சாத்விகமான அமிர்தமான ஒரு சுகத்தை நம்ம அனுபவிச்சதே இல்லை. அதனால அதை நம்மளால வர்ணிக்க முடியறதில்லை. நம்ம இருந்ததெல்லாம் ராஜசீகமான ஒரு சுகம். அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆனது. விஷயம் விஷயங்கள், இந்திரிய இந்திரியங்கள், சம்யோகா தொடர்பினால், யத் எது, தத் அது, அக்ரே முதலில், அமிர்தோபமம் அமிர்தம் போல, பரிணாமே முடிவில், விஷம் இவ விஷம் போல, தத் அந்த, சுகம் சுகம், ராஜசம் ராஜசம், ஸ்மிருதம் கூறப்படும். எது இந்திரியங்கள் மற்றும் விஷயங்களின் தொடர்பினால் வருகிறதோ, ஆரம்பத்தில் அமிர்தமாக தோன்றி ஆனால் முடிவில் விஷமாக முடிகிறதோ, அந்த சுகம் ராஜசீகம் என்று கூறப்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். விஷயேந்திரிய சம்யோகாத், விஷயேந்திரி ஏந்திரி, ஏந்திரி இல்லை ஏந்திரி, இன்னும் தர 3 இருக்கு. விஷயேந்திரிய சம்யோ, சம்யோ சம்யோ வேண்டாம், சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம், யத்ததக்ரே தமிழோ ஆகாத் கொடுத்து யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ, பரிணா நெடுலெழுத்துனே நெடுலெழுத்து, பரிணாமே விஷமிவ எல்லாமே குரல் எழுத்துகள். தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம், தத் சுகம் மேல ஆகாத் கொடுத்து தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். सुभाषिनी जी। जय श्री कृष्ण। विषयेन्द्रिय संयोगात् यत्तदग्रे मृतोपमम् परिणामे विषमिव तत्सुखं राजसं स्मृतम्. பியூட்டிஃபுல். சம்யோகாத் வர சம்யோகாத் சொல்லணும்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்து முதல் சரணத்துல விஷயேந்திரிய சம்யோகாத், विषयेन्द्रिय संयोगात् यत्तदग्रे मृतोपमम्. பியூட்டிஃபுல். Thank you, sir. ஸ்ரீ கிருஷ்ணா. விஷயேந்திரிய சம்யோகாத், விஷயம் இந்திரியம், விஷயங்கள்னா பொருள்கள். எந்த மாதிரியான பொருள்கள்? அதோட சம்யோகா, அதோட இணைந்து இருக்கிறது. அது ரெண்டுமோட தொடர்பினால் வருது. அது எந்த மாதிரியான மனிதர்களா இருந்தாலும் சரி, மரம் பட்சி செடி கொடி மிருகங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த விஷயமும் இந்திரியமும் சேர்ந்து இருக்கிறதுனால வர சுகம். அந்த சுகத்துக்கு பின்னாடிதான் அலையரும். ஒரு மரமே எடுத்துங்கோ, அது எப்பொழுதுமே இந்த சூரியன் எங்க வருதோ அதுக்கு தகுந்தாப்புல அது மாறிண்டே போகும். அதுக்கு ஏத்தாப்புல
ஒரு 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 வாலை கட்டி விட்டேன்னா அந்த வால் அப்படி தாண்டிட்டு போகும். ஏன்னா அந்த சுகத்துக்கு பின்னாடி அது அலையிறது. சொல்லி கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் தானா வருது. ஏன்னா இந்த 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 வாசனைகள் நம்மளோட வந்துட்டு இருக்கு, ஜென்ம ஜென்மமா வந்துட்டு இருக்கு. புதுசா ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இந்த ஜென்மத்திலையும் எந்த மாதிரியான சின்ன சின்ன அனுபவங்கள்லயும் இந்த சுகத்துக்கு தான் பின்னாடி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதுல கிடைச்சதா சுகம். ஒரு சர்க்கரை வாயில விழுந்துதா சுகம் வருது. சர்க்கரைக்கு பின்னாடி அறைய வேண்டியது. சூரிய வெளிச்சம் கிடைக்கிறதா, ஆஹா எனக்கு வந்து சோறு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு மரம் அந்த அந்த சூரியனுக்கு பின்னாடி அலையிறது. ஒரு மிருகம், ஒரு பட்சி, எல்லாமே அதெல்லாம் அந்த சுகத்துக்கு பின்னாடி அலையிறது. ஏன்னா அந்த விஷயத்துக்கும் அந்த இந்திரியத்துக்களுக்கும் இருக்கிற தொடர்பினால் வருது. எத்ததக்ரே மிருதோபமம், அந்த மாதிரியான ஒரு சுகம் முதல்ல அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுகம் கிடைச்சோன்னு ஆஹா அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு சுகத்துக்கு தானே அலைஞ்சேன் அப்படின்னு தோணும். அதை வந்து அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அனுபவம் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனால் அந்த சர்க்கரை எப்படி சாப்பிட 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 நிறைய சர்க்கரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்புல சர்க்கரை வியாதி வந்து சர்க்கரையே சாப்பிடக்கூடாது அப்படின்பா. என்னடா நீதானே எனக்கு சர்க்கரை சாப்பிட்டா நல்லா இருக்க அனுபவம் அப்படின்னு சின்ன வயசுலயே எனக்கு மூமிட்டா கரு அப்படின்னு தமிழ்ல ஹிந்தியில சொல்லிட்டே இருப்பா. இனிப்பு சாப்பிடு, இனிப்பு சாப்பிடு, நல்ல ஒரு விஷயம், இனிப்ப சாப்பிடு, நல்ல ஒரு விஷயம், இனிப்ப சாப்பிடுன்னு வாய்க்குள்ள அடைச்சு 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 ஆஹா நம்ம அந்த இனிப்புலயே மருந்து இருக்கிறச்ச இந்த இனிப்பு தான் உனக்கு விஷம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றச்சே எப்படி இருக்கும்? அதே மாதிரி உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சின்ன வயசுல இருந்து உப்பை போட்டு சாப்பாடு போட்டு ஒரு 60 வயசு ஆன அப்புறம் இந்த பிபி கிபி எல்லாம் ஏறின உடனே பகவான் அந்த டாக்டர் வந்து நமக்கு இத்தாது வந்து உப்பு தான் உனக்கு விஷம் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இங்கேயும். எத்ததக்ரே மிருதோபமம், ஆரம்பிக்கிறச்சு அமிர்தம் போல இருக்கும். ஆனால் போக போக பரிணாமே விஷம் இவ. ரஜசஸ்து பலந்துக்கம் அப்படின்னு பகவான் 14வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பரிணாமே விஷம் இவ. இதுக்கு பரிணாமம், இதோட அந்தம் வந்து விஷம்தான். ஆரம்பிக்கிறச்சு அமிர்தம் போல இருக்கும். ஆனா போக போக அது விஷமாக மாறிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சுகத்தோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனாலதான் கடைசியில நமக்கு எல்லா பெயினும் வருது. இந்த சுகம் கிடைக்கணும்னு ஃபுல்லா நம்ம முயற்சிக்கிறோம். அந்த சுகம் கிடைச்சதுன்னா அது சுகம் இதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போகலாம். கிடைச்சதுன்னா அதுல இருந்து பல சுகங்களுக்கான ஆசைகள் வெளியில வரும். அந்த சுகம் கிடைக்கலன்னா அதுல இருந்து மனது உடைஞ்சுண்டு வேற விதமான துவேஷங்கள்லாம் நமக்குள்ள வந்திருக்கும். இந்த ராகம் துவேஷம் போயிண்டு போயிண்டு ஒரு சுகத்திலேருந்து ஒரு சுகத்தின் பின்னாடி அலையறதுனால இந்த ராகமும் தேசமும் பல மடங்கு ஆயிண்டு நமக்கு ஒரு விஷம் போல நம்மளை இந்த இந்த பிரகிருத்தியோட ஒரு பிணைச்சுட்டே வைக்கும். அதனால நமக்கு ஜென்மம் மரணம் அந்த சைக்கிள்லயே போயிட்டு இருக்கும். அதுல இருந்து வெளியிலே வர மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு சுகம்ங்கிறது ஒரு பாய்சன் தான், விஷம். ஏன்னா ஒரு மனிதனை பல ஜென்மங்களை கொலை பண்ணிட்டு இருக்குது. இந்த ஜென்மத்துல மட்டும் அதுக்கு நம்ம கொலை பண்ணல, அடுத்த ஜென்மம் ஏன்னா ஜென்மம் மேல ஜென்மம் வந்துட்டே இருக்கு. இந்த இந்த சுகத்துக்கு பின்னாடி, இந்த அமிர்தத்துக்கு பின்னாடி அலையறதுனால அது எப்படி விஷம்னா இந்த ஜென்மத்துல மட்டும் விஷம் இல்ல, அது
ஜென்ம ஜென்மமா விஷமாக மாறிட்டு இருக்கு. அதை விட்டு வெளியில வரணும். ஏன்னா இந்த ஆசைகள்ல இருந்து என்ன சுகம் வருதோ அவளுக்கு அந்த பீஸ் கிடையாது. நல்ல இந்த மாதிரியான இந்த சாஸ்திரங்கள்லாம் பண்ணி நல்ல இந்த தானம் தபம் எல்லாம் பண்ணாலும் நமக்கு எப்பவும் சொர்க்கலோகம் கிடைச்சாலும் அங்கேருந்து நமக்கு திரும்பிதான் வந்தானும். தேதம் புக்த்வா சர்வலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. திரும்பி வந்துதான் ஆகணும். இந்த நல்ல காரியங்கள் பண்ணாம கெட்ட காரியங்கள் பண்ணா இப்ப இன்னுமே கஷ்டம். 84 லட்சம் யோனிகள்ல பிறந்தானும். சோ அதனால இது பாய்சன் தான், இது விஷம் தான், இதுக்கு பின்னாடி அலையிறது. தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். இந்த மாதிரியான சுகம் ராஜசம். சோ இந்த மாதிரியான நிறைய இந்திரியங்களும் பொருள்களுக்கும் இருக்கிற இந்த வாசனையினால நமக்கு வந்துட்டு இருக்கு. சங்கராச்சாரியர் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். சப்தாதிபிஹி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வ மாபு ஸ்வகுணேன பத்தாஹ குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்கானர பஞ்சபிரைஞ்சதி கிம. அப்படின்னா ஒரு மானு, ஒரு யானை, அப்புறம் அந்த விட்டில் பூச்சி, மீன், அப்புறம் அந்த தேனி, இதெல்லாம் செத்து போறது. ஏன்னா ஒன்னொன்னும் இந்த மான்ங்கிறது சத்தத்தை கேட்டுண்டு ஒரு மானை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுன்னா அந்த அந்த வேடன் என்ன பண்ணுவான்னா நல்ல சங்கீதம் போட்டா அந்த மான் வந்து இப்படி எய்தாப்புல வந்து நிக்குமா. ஏன்னா அதோட காதை பார்த்தீங்கன்னா அழகா கூர்மையா இருக்கும். சங்கீதத்துக்கு அப்படியே கேட்டுன்னு லயிச்சுன்னு நிற்கும். அதை நிக்கச்சு அதை பிடிச்சிட்டு அதை அந்த வேடன் பிடிச்சுருவார். சோ கேட்கறதுனால வருது. இந்த யானைங்கிறது ஸ்பர்ஷத்தினாலதான் அதை பிடிக்க முடியாது. ஸ்பர்ஷத்தினால அது காமம் வருது. அதனால அதுக்கு அது அடிபடுறது. இந்த தேனி வந்து முகந்துன்னு இருக்கு, பூக்களை முகந்துன்னு இருக்கு. அந்த முகங்கிறதுனால அது பிடிபடுறது. இந்த விட்டில் பூச்சிக்கு வந்து இந்த லைட்டை பார்த்தா, அதாவது கண்களால அந்த லைட்டு கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அந்த லைட்லயே பத்தின்னு எரிஞ்சு செத்து போயிடுது. இந்த மீன் வந்து மீன் எப்படி பிடிக்கிறோம்? ஒரு தூண்டில் போட்டு அதுல வந்து ஒரு அதுக்கு பிடிக்கிற மாதிரி ருசியான இதான ஒரு மாட்டி விட்டுரும். அதை கடிக்க வருது. அந்த ருசிக்காக அது வந்து மாட்டின்னு சாகுது. எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்காக, ஒவ்வொரு இந்திரியங்களுக்காக ஒன்றொன்றும் அதோட பாய்சன்ல மாட்டின்றது. ஆனா இந்த மனிதன்கிறது அந்த 5 விஷயத்திலயுமே அவன் மோகத்துல இருப்பான். 5 இந்திரியங்கள்ல. சோ நரபைஞ்ச பிரஞ்சித கிம. இந்த நரன்கிறது, இந்த மனிதன்கிறது 5 விஷயத்துக்குமே அடிமையா இருக்கானே, அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்றார், தோஷேன தீவிரோ விஷய கிருஷ்ண சர்ப்ப விஷாதபி
விஷன் நிஹந்தி போக்தாரம் திரஷ்டாரம் சக்ஷுஷாப்யகம். சோ இந்த இந்திரியங்கள்ல இருந்து அண்ட் இந்த பொருள்களோட சயோகம், இந்த பொருள்கள் ஒரு நாகம், சர்ப்பம், சர்ப்ப விஷாதபி, அந்த சர்ப்பத்துல இருக்கிற அந்த பாய்சனை விட ஜாஸ்தியானது இந்த விஷம் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றார். ஏன்னா விஷம் யார் சாப்பிட்றாளோ, விஷம் நிஹந்தி போக்தாரம், யார் அதை போகம் பண்றாளோ அவளைதான் கொல்லும். ஆனா இந்த பொருள்கள் வெறும் பார்த்தாலே திரஷ்டாரம் சக்ஷுஷாப்யம், பார்த்தே நம்மளை கொலை பண்ணிடும். சோ இந்த மாதிரி இந்த இந்திரியங்களும் பொருள்களுக்கும் இருக்க இந்த சம்பந்தங்கள்ல இருந்து வருதுதான் இந்த ராஜசீகமான சுகம். இந்த சுகம் முதல்ல ஆரம்பிக்கிறச்ச அது அமிர்தம் போல இருக்கும். ஆனா போக 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 விஷமாக மாறிடும். சோ இந்த மாதிரியான இந்த பொருட்களுக்கும் அந்த பொருட்கள்ல இருந்து வர சுகானுபாவத்தையும் நம்ம புறக்கணிச்சுட்டோம்னா நம்மளால சாத்விகமான சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்த மாதிரியான இந்த சுகம் கிடைக்கிறது தான் சோபனா அத்தியாசா அப்படிங்கிறோம். ஏன்னா இந்த சோபன அத்தியாசானா இதெல்லாம் இந்த 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 பொருள்களுக்கெல்லாம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. அது இப்ப இருக்கு, அது அடுத்த நிமிஷம் போக போறது. ஆனா அது மேல ஒரு சுகம்ங்கிற ஒரு கோட்டிங் கொடுக்குறோம், அதுதான் சுகம் அப்படின்னு. அதனால சோபன அத்தியாசா அப்படின்னு. இந்த சோபன அத்தியாசத்துல இருந்து நம்ம வெளியில வந்தாதான் நம்மளால அந்த சாத்விக சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனா இதுதான் ராஜசீக சுகம் அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல தாமசீக சுகத்தை பத்தி பகவான் சொல்ற. இன்னும் 10:04 10:15 முடிச்சிடலாம். 39வது ஸ்லோகம். யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனः நித்ராலஸ்ய பிரமாதோத்தன் தத்தாமசமுதாஹ்ருதம். யத் எது அக்ரே ஆரம்பத்தில், ச மற்றும் அனுபந்தே விளைவில், ச மற்றும் சுகம் சுகம், மோகனம் குழப்பம், ஆத்மனஹ தன்னை, நித்ரா தூக்கம், ஆலசியம் சோம்பல், பிரமாதம் அலட்சியம், உத்தம் இருந்து பிறந்த, தத் அது, தாமசம் தாமசம், உதாகிருதம் கூறப்படும். தூக்கம் சோம்பலால் மற்றும் அலட்சியத்தில் பிறந்த, ஆரம்பத்தில் மற்றும் விளைவுகளில் மனதை குழப்புகிறதோ அந்த சுகம் தமஸ் என்று கூறப்படும். பகவான் சொல்றார், யதக்ரே சானுபந்தே ச, யதக்ரே தமிழாக, சானுபந்தே, சானு சா நெடில் எழுத்து, நு குறில் எழுத்து, சானு பந்தே ச, பந்தே ப அப்புறம் ப மேல ஒரு ஆகாத் கொடுத்து, பந்தே ச சுகம் மோகனமாத்மனः, சுகம் மோகன மூணு நெடில் எழுத்து, மோகன மாத்ம மா மேல ஆகாத் கொடுத்து, யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனः நித்ராலஸ்ய பிரமாதோத்தன், நித்ரா நீ மிலாக, லஸ்ய ல மிலாக, யப்ர ய மிலாக. ஸோ நித்ராலஸ்ய பிர எல்லாம் சேர்த்து சொல்லணும். நித்ராலஸ்ய பிரமாதோத்தன், தோத்த தோ மிலாக கொடுத்து, தோத்தன் தத்தாமசமுதாஹ்ருதம். சார் நான் சொல்றேன். यदग्रे चानुबन्धे च सुखं मोहनमात्मनः निद्रालस्य प्रमादोत्थन् तत्तामसमुदाहृतम्. பிரமாதம் ராகாத் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. நித்ராலஸ்ய பிரமா அப்படின்னு இருந்தது. நித்ராலஸ்ய பிரமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். வெரி குட். நித்ராலஸ்ய பிரமாதோத்தம்.
அதாவது நித்ரா தூக்கம், ஆலசியம், ஆலசியம் சோம்பேறித்தனம், பிரமாதம் அலட்சியம். இதுலேருந்து தான் நமக்கு குழப்பங்கள் வரும். இந்த குழப்பங்கள்னாலதான் நமக்கு ஒருத்தனுக்கு நிறைய நேரம் தூங்கலாம். நிறைய நேரம் தூங்கி யாரெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோ, நான் பண்ணிருக்கேன். அதுல பாதி நேரம் தூக்கமே இருக்காது, இப்படி அலைஞ்சுதான் இருக்கும். நிறைய நேரம் யார் தூங்குறாளோ அவ எழுந்த அப்புறம் அவளோட எனர்ஜி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். சரியான வேலைக்கு தூங்கிட்டு எழுந்துட்டா அதுல இருக்கிற எனர்ஜிக்கும் 12 மணி நேரம் தூங்கின அப்புறம் எழுந்துட்டு இருக்கிற எனர்ஜிக்கும் உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த 6 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்துக்கிறச்சே இருக்கிற ஆஹா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கும் நல்ல ஒரு எனர்ஜியும் இருக்கிறதும் 12 மணி நேரம் தூங்கின அப்புறம் எழுந்துட்ட அப்புறம் இன்னும் தூக்கம் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே இந்த தூக்கத்துல 12 மணி நேரம் தூக்கத்துல இருந்தா பாதி நேரம் அதுல இருக்கிற ஒரு சொப்னம் வேற நமக்கு நினைவுந்துடும் எழுந்துன அப்புறம். ஏன்னா அந்த உலகத்துல இருப்போம் நம்ம. இதுதான் தாமசீகம். ஆனா அந்த தாமசீகமான இருக்கிறவா இந்த தூக்கத்திலையும் அவளுக்கு அது ஒரு சுகத்தை அனுபவிப்பா. இந்த மாதிரியான ஒரு அறியாமையில இருக்கவா அவளுக்கு சோம்பல் தான் முக்கியமா இருக்கும். எல்லாத்தையுமே இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம். आज करे सो कल करे, कल करे सो परसो, क्योंकि जिंदगी जीना है बरसों அப்படின்னு ஹிந்தியில ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றதோ நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்றதோ நாளன்னைக்கு பண்ணலாம். ஏன்னா இன்னும் இன்னும் எவ்வளவு வருஷம் நமக்கு வாழறதுக்கு இருக்கு, இன்னைக்கே பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கிறவா. சோ எதையுமே ஒரு கேர் கொடுக்காம அலட்சியமா இருப்பா. அலட்சியமா இருந்ததுனால என்ன, தனக்கு என்ன கர்த்தவியங்கள் இருக்கோ, தமக்கு என்ன பண்ணணும்னு இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவா. அதை விட்டு கொடுத்துட்டு வேற மாதிரியான மது அருந்துதல், இந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுத்துறது, ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது, கெட்ட விஷயங்கள்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்றது, எதெல்லாம் குடிக்க கூடாதோ அதை குடிக்க வேண்டியது, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டு இருக்க வேண்டியது. ஆனா இந்த மாதிரியான சோம்பேறித்தனமான விஷயத்திலயும் ஒரு சுகம் இருக்கும். அதே மாதிரி அலட்சியமான விஷயங்கள்லயும் அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி உழைச்சா இதுக்குன்னு ஒரு பணம் இருக்கு. பணம் வேணும்னு இல்லை, பணம் கிடைக்கணும் இல்லையா, அதுக்குதான் நம்ம உழைக்கிறோம். ஆனா இவ்வளவு பண்ணா இவ்வளவு கிடைக்கணும்னு இருக்கு. இந்த சென்னையில ஆட்டோக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களோட தாமசிக குணம் அப்படியே தெரியும். 1 கிலோமீட்டர் போனாலும் 150 ரூபா அப்படிங்க. வாய கூசாம சொல்லுங்க, என்னையா இப்படி சொல்றியே, அநியாயமா சொல்றியே அப்படின்னா. அவர்கிட்ட இருந்து எவன்கிட்ட எல்லாம் அவன் பணம் வாங்கியிருக்கானோ எல்லாரும் அவனை திட்டிதான் அவனுக்கு பணம் கொடுத்துருக்கா. அவனுக்கு அதுல ஒரு சுகம் இருக்கு. மீட்டர்ல ஏதோ எழுதிருக்கும், ஆனா மீட்டர் எல்லாம் பார்க்காம எனக்கு 500 ரூபா தா, 600 ரூபா தா, இப்படிதான் பேசுறாவா. ஏன்னா தன்னோட கர்த்தவியம் என்னவோ அதற்கு அலட்சியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வைராக்கியம், இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியாம இருக்கிறது தான் அலட்சியம். இந்த அலட்சியம் நல்லது கெட்டதை மறைச்சுருது. ஆனா இந்த தூக்கமும் இந்த சோம்பலும் நல்ல விஷயங்களை மறைச்சிடும். சோ இந்த மாதிரியான விஷயத்திலேருந்து தாமசிகா இருக்கவளுக்கு சுகம் கிடைக்கிறது. தூக்கம் 2 விஷயமா இருக்கு, 2 விதமா இருக்கு. ஒன்று சாதாரணமா நல்லதா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூங்குறது, யுக்த ஸ்வப்னாவ
போதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. 6வது அத்தியாயத்துல எவ்வளவு வேணுமோ தேவையான ஒரு தூக்கம் தேவையானது. அதுல இருந்து நமக்கு துக்கம் எல்லாம் வெளியில போயிடும். ஏன்னா அதுல இருந்து ஃப்ரெஷ்னஸ், ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனா தாமசீகமான ஒரு தூக்கம் வந்து எக்கச்சக்கமா தூங்குறது. தூக்கம் வந்து 2 விஷயத்துக்காக பண்றோம். ஒண்ணு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக, இன்னொன்னு வந்து வெறும் சோம்பேறித்தனத்துக்காக. சோம்பேறித்தனமான விஷயம் தான் தாமசீகமாகும். ஏன்னா எக்ஸசிவ் தூக்கம், ரொம்ப எக்ஸ்ட்ரா தூங்கினோம்னா அதுல இருந்து நமக்கு அலட்சியம் தான் வரும். சோ பகவான் வந்து 14வது ஸ்லோகத்தில் 14வது அத்தியாயத்திலும் இதே பிரமாதம், ஆலசியம் அண்ட் தூக்கம், இந்த 3 பத்தியும் சொல்லியிருக்கார். தமஸ்தஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலசிய நித்ராபி தன்னிபத்னாதி பாரத. அதுல வந்து பிரமாதம் முதல்ல கொடுக்கிறார், அதாவது அலட்சியம், அப்புறம் ஆலசியம், அப்புறம் நித்ரா அப்படிங்கிறது. இங்க வந்து உல்டாவா சொல்றாரு, முதல்ல நித்ரா, அப்புறம் ஆலசியம், அப்புறம் பிரமாதம்ங்கிறார். ஏன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்றச்ச எது நம்மள பிணைக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இங்க வந்து எதுல இருந்து நமக்கு தாமசிகமா இருக்கிறவளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எதக்ரே சானுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனா. இந்த மாதிரி எதுல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு சுகம் கிடைக்கிறதோ, எது வந்து தூக்கம், ஆலசியம், பிரமாதம், அதாவது தூக்கம், சோம்பேறித்தனம், அலட்சியம், அதுலேந்து எது தன்னையும் முதல்லயும் சரி அந்தத்திலயும் சரி நம்மள குழப்பத்துல மாட்டுறதோ, அதுலேந்து வர சுகம், அது தாமசீக சுகம். அதுல இருந்து என்ன மாதிரி ஒரு சுகம் யாருக்கு கிடைக்கிறது? அவளுக்கு எப்படி இதுல இருந்து சுகம் கிடைக்கும் நமக்கு தோணும். ஆனா அது அவளோட வாசனங்கள்லாம் வந்தது பூர்வ ஜன்மத்திலேருந்து. அதுக்காக நான் என்கிட்ட தாமசிகமான குணங்களே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்மள்ட்டையும் இருக்குது. அது ஒவ்வொரு சமயத்துல காட்டும். மூன்று குணங்களும் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கிறது தான். ஒன்று மேலோங்கி இருக்கும், இன்னொன்று 2ம் பதுங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். சோ அந்த 2 ராஜசீகமும் தாமசிகமும் தனியில வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு சாத்விக சுகத்துல மட்டும் நம்மளோட கவனத்தை பிடிச்சிருந்தோம்னா நமக்கு பகவான் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு. அதுக்காக பகவான் இந்த சுகத்தை பத்தியும், இந்த சுகத்தில் இருக்கிற இந்த 3 விதத்தை பத்தியும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் இருக்கு. இதுல நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. அந்த சுகம், சாத்விக சுகம் என்னன்னு புரியறதுக்கே நான் இவ்வளோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் படிச்சிருக்கேன் இந்த விஷயத்த. சங்கராச்சாரிய என்ன சொல்லியிருக்கா, வேற வேற விதத்துல என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு, உபனிஷத்து அதெல்லாம் படிச்சு கூட இந்த சாத்விக சுகம்ங்கிறது என்னங்கிறது புரியறது இல்ல. அதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு இன்னும் தெரியல. அட்லீஸ்ட் நமக்கு இது ராஜசீக சுகம் என்னன்னு, தாமசிக சுகம் என்னன்னு புரிஞ்சுண்டு அதுல இருந்து வெளியில வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாத்விக சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அதுதான் பகவான் வந்து இந்த 3 சுகத்தை பத்தியும் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கா இன்னைக்கு கொஞ்சம் 10:15 வரைக்கும் 10-17 வரைக்கும் இழுத்தாச்சு. பட் நிஜமாவே ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்களா இருந்தது எனக்கு. அதனால உங்களோட பகிர்ந்தேன். இன்னையோட கிளாஸ் எங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. தேங்க்யூ ஜி. சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் சார். ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் தேங்க்யூ ஸ்ரீ ஜி. கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண Jai ஜி. Shri Krishna, Thank you, sir. sir. Thank you.
जय श्री कृष्ण Thank you, sir. जय श्री कृष्ण सर जय श्री कृष्ण जी।